ஆமென். பவுல் தம்முடைய மிஷனரி பணிகளில் பல இடங்களில் போய் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை ஆவலாய் கேட்கிறதை பார்க்கிறோம். தேவனை அறியாத இந்த மக்கள் மத்தியிலே அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகிறார்கள். பெரே என்ற பட்டணத்தில் பவுல் அங்கு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்த பொழுது அநேகர் தேவன் பக்கமாக திரும்புகிறதை பார்க்கிறோம். பிரஜாதியான மக்கள் மத்தியில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார், பெரிய காரியங்களை அவர் மத்தியில் நடப்பிக்கிறார். விதமான ஒரு சூழ்நிலையில் பவுல் அந்த மக்களுக்கு சொன்ன ஒரு செய்தி தான் இன்றைக்கு நம்முடைய பிரசங்கத்தின் மையமான செய்தி. இந்த மக்கள் ஒரு மத மாற்றத்துக்குள்ளாக போயிடக்கூடாது என்பது பவுலனுடைய ஒரு பாரம். சுவிசேஷத்தை கேட்டு அநேக மக்கள் மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அவ்விதமான வேளையில் அது ஒரு மத மாற்றமாய் போய்விடக்கூடாது என்பதாக பவுல் பாரம் கொண்டிருந்தார். இந்தியாவில் கூட அநேக சமயங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மக்கள் கூட்டங்கூட்டமாய் மதம் மாறினார்கள். ஆனால் மனம் மாறாமல் போய்விட்டார்கள். அவ்விதமான இந்த காரியங்களை இவ்விதமான ஒரு சூழ்நிலையில் நடைபெறும்படியாக பவுல் விடாதபடிக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் மாறுவது சரி, ஆனால் ஒன்று முக்கியம். அப்போஸ்தலர் 17:30 அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீ ஒருவேளை இதனார் வரைக்கும் நீ மனம் திரும்பாமலே வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டாலும் அது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு மாற்றமாக இல்லை. ஆனால் இப்போ ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை நீ சொல்லலாம், நான் ஆண்டவரை தான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை தான் நம்புகிறேன், அல்லது ஆண்டவரை நான் பின்பற்றி வருகிறேன் என்று கூட சொல்லலாம். ஆனால் இதில் மகா பெரிய ஒரு மாற்றம் என்பது உண்டு. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். நீ ஒருவேளை இவ்வளவு நாளாக அதை எண்ணி அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானா? இந்த மாலையில், இந்த சாயங்கால வேளையில் ஆண்டவர் உன்னோடு தான் பேசுகிறார். உடைய உள்ளத்தோடு கூட தான் பேச விரும்புகிறார். ஒருவேளை நம்ம ஒரு சிறு கூட்டமாக இந்த இடத்துல இருந்தாலும் கூட தனிப்பட்ட விதத்தில் உன்னோடு கூட பேசுகிறார். இந்த காலையில் மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த இளைய குமாரன் அவனுடைய வாழ்க்கையில் எப்படியாக தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவன் மனம் திரும்பினதை குறித்து நாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒருவேளை நீ இவ்வளவு காலமாக நான் வாழுகிற வாழ்க்கை எனக்கு போதும், அல்லது
இதுக்கு மேலே நான் போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக எண்ணிக்கொண்டிருப்பாயானால், ஆண்டவர் நோடு தான் பேசுகிறார். இதை ஒருவேளை எனக்கு தெரியும், ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியமானது அவசியம் இல்லை என்று சொல்வாயானால், ஆண்டவர் நோடு தான் பேசுகிறார். இதுவரைக்கும் அறியாமையுள்ள காலமாக உனக்கு கடந்து விட்டது, ஆனால் இன்றைக்கு பேசுகிறார், நீ மனம் திரும்பு. இயேசு கிறிஸ்து அதைத்தான் செஞ்சாருங்க. பிரசங்கித்த மனம் திரும்பு. இந்த வேதத்தில் புதிய பாட்டில் எங்கே பார்த்தாலும் மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்புன்னு சொல்றதை பார்க்குறோம். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை இவ்வளோ முக்கியப்படுத்தி சொல்ல வேண்டும்? ஏன்னா நீ மனம் திரும்பாமலே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டிருந்தாலும் கடந்து போக வாய்ப்பு உண்டு. இந்த மனம் திரும்பல் எனக்கு விரும்பினா நான் மனம் திரும்பலான்னு நினைக்கிறது இல்லை. இட்ஸ் நாட் an ஆப்ஷன், இட்ஸ் an obligation. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கிற கட்டளை மனம் திரும்பு. ஏன் மனம் திரும்பணும்? இன்னைக்கு பார்க்கறது மனம் திரும்பலின் அவசியம் என்ன, முக்கியத்துவம் என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். மனம் திரும்பாத ஒரு வாழ்க்கையில் எவ்வளவுதான் ஆவிக்குரிய பக்திக்குரிய வாழ்க்கையை போல காணப்பட்டாலும் அவர்கள் தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இன்னும் வரவில்லை. தேவனோடு இணைந்த வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் இன்னும் வராததுனால அவர்கள் தேவனோடு உறவு கொண்ட வாழ்க்கை இல்லை. அவருடைய வாழ்க்கையினுடைய இக்கட்டான வேளைகளில் அவர்கள் விசுவாசத்தோடு அதை கடந்து போக முடிவதில்லை. ரொம்ப முக்கியம் பாருங்களேன். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைங்கிறது வருது, பிரச்சனை வராதது யார் இருக்காங்கல்ல? ஆனால் அந்த பிரச்சனையை நான் எவ்விதமாய் கடந்து போகிறேன் என்பது மிக முக்கியம், ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஒரு உதாரணமாக விசுவாசிக்கிறவன் பதறான்னு பைபிள் சொல்லுது. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். அப்போ என் வாழ்க்கையில் உபத்திரவம், போராட்டம், நெருக்கம் வரும் பொழுது நான் பதறுகிறேனா? நான் ஏன் பதறேன்? ஏன் என்னால் ஒரு அமெரிக்கையோடு அமைதியாக நம்பிக்கையோடு வாழ முடியவில்லை? உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கடந்து போகிற அந்த சூழ்நிலையில் நீ உன்னால பொறுமையாக கடந்து போக முடிகிறதா? ஏன் முடியலை அப்படின்னா, உனக்கு அந்த விசுவாசம் என்பது இல்லை என்றால் கடந்து போக முடியாது. விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில விசுவாசம்னா என்னங்க? விசுவாசம்னா என்ன? விசுவாசம் என்பது இந்த ஆண்டுடைய வார்த்தையில் தேவனை பற்றி சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளுகிறதா. ஏற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அதற்கு தன்னை ஒப்புவிக்கிறதா விசுவாசம், கீழ்ப்படுகிறதா விசுவாசம். ஆதாம் ஏவாள் தேவர்களைப் போல் ஆவியர்கள்னு சொன்ன உடனே அவர்கள் உடனடியாக அந்த விசுவாச வழியை விட்டுட்டாங்க. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். விசுவாசம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் ஆண்டவர் கீழ்ப்படிய முடியும். விசுவாசம் இருந்தால் தான் உனக்கு தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இருந்தால் தான் உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய காரியங்களை நீ ஏற்று அதன் அடிப்படையில்
வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையை கொண்டிருக்க முடியும். எனக்கு எத்தனையோ கிறிஸ்தவங்க இருக்காங்க, நீ எப்படி வாழ்கிற? இல்லை, நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. ஒரு தேவனை அறியாத மனுஷனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? உன்னால ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இப்ப இருக்கா? இல்லை, பவுல் என்ன சொன்னார்? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும் என்றார், அறிந்திருக்கிறேங்கிறார். ஐ நோ whom I believe. அவர் வானத்தையும் பூமி படைத்த உன்னதமான தேவன். அவர் அறியாமல் வாழ்க்கையில் ஒன்று நேரிடவில்லை, அவருடைய சித்தம் இல்லாமல் இல்லை. இதையும் எனக்கு நன்மைக்கு எது அனுமதித்திருக்கிறார், எந்த ஒரு பாதகத்தின் மத்தியிலும். பாருங்க, நீ ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறது ஒன்று, அதை கேட்கிற வார்த்தை உன் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் செயலையும் பாதிக்கவில்லை என்றால் மனந்திரும்பாத ஒரு வாழ்க்கைக்கு அது அடிகோலிய ஒன்றுதாங்க. நீ ஆண்டவரை நம்புற, ஆனா உன்னுடைய நம்பிக்கை எவ்விதமான நம்பிக்கை? ஒரு பிளேன்ல ஒருத்தர் போய் உட்கார்றாரு, இன்னொரு நாட்டுக்கு போறார். இந்த பிளேனில் போய் உட்காரும் பொழுது கண்டிப்பாக இந்த பிளேன் வந்து பறந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகும் சொல்லி அவர் நம்பித்தாங்க உள்ள உட்கார்றார். நீ வாழ்க்கையில் இயேசுவை நம்புகிற நம்பிக்கை என்பது முழுமையானதாக இருக்கணுங்க, அரைகுறையா இல்லை. அரைகுறையாக இருக்கிறதுனால தான் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். முழுமையாக உன்னாலே ஆண்டவரை சார்ந்து கொள்ள முடியல. ஒரு பக்கம் கர்த்தர், பைபிள் என்ன சொல்லுது? இரு மனமுள்ளவன். யாக்கோபு என்ன சொல்றாரு? ஆண்டுடைய வார்த்தை எவ்வளவு அழகா பேசுது இல்லைங்க? ஆண்டுடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்தை, என்னுடைய இருதயத்தை எவ்வளவு தெளிவாய் காட்டுகிறது பாருங்க. யாக்கோபின் புத்தகத்தை பாருங்க. யாக்கோபு இந்த இடத்துல எழுதுகிறார். என்ன எழுதுறாரு? யாக்கோபு 1வது அதிகாரம் விசுவாசத்தை குறித்து அங்க பேசுறாரு. விசுவாசத்தை குறித்து அங்கே பேசும் பொழுது, விசுவாசம் இல்லைன்னா காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஒரு கடலின் அலை ஏறும் இறங்கும். அப்படிப்பட்டவன் மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்போ ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, உனக்கு அது கிடைக்காதுங்கிறாரு. வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாரு. வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை நீ பார்க்க முடியாதுங்கிறாரு. அதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்தது அவர் என்ன சொல்றாரு? இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இஸ் நாட் அ ஸ்டேபிள். காலையில் ஒன்று நினைப்பான், சாயந்தரம் வேற மாதிரி. ஒருவேளை இந்த மாலையில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சோரியே, வாழ்க்கை எப்படி இருக்கு? நீ இருமனமுள்ள மனிதனா? கர்த்தரை வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கே சொல்றாரு, அவனுக்கு எதுவும் வாய்க்காதுங்கிறாரு. அவன் விரும்பினாலும் அவனுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை அவன் காண முடியாதுங்கிறாரு. இவர் தேவன், இது கர்த்தருடைய வார்த்தை. அவர் தான் இந்த மாலையில் என்னோடு கூட பேசுகிறார். நான் பேசல, ஏதோ பிரசங்கத்தை கேட்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே நீ உட்கார்ந்து
செயல்படுகிற காரியமா இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாமே நிலையற்றவனாக தான் இருப்பான். அதுமாதிரி வாழ்க்கையை யோசிச்சுப்பார். வாழ்க்கையை குறித்து நீ சிந்தித்து பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நிலையான ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை நான் கொண்டவனாக இருக்கிறேனா, அல்ல இருமனத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? யோசிச்சு பார்க்கணும். அவன் தன் வழிகளில் எல்லாவற்றின் நிலையற்றவனாகவே காணப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறதை நான் வாசிக்கிறோம். அவன் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அவனுக்கு ஆண்டவர் செய்ய மாட்டார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டுடைய வார்த்தை என்ன ஒரு கஷ்டமான காரியம் இல்லை. ஆண்டவர் உனக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா, அப்போ நீ மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் விட்டுட்டு நீ மனசு மாறணுங்கிற, அதுதான் மனம் திரும்புதல். எரேமியா 17வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறதுனா உன் மேல வைக்கிற நம்பிக்கை. அது உன்னுடைய திறமை, உன்னுடைய அறிவு, உன்னுடைய பணம், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நீ சார்ந்து போகும் பொழுது, எரேமியா 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து உன்மேலேயே நீ நம்பிக்கை, மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அவாந்தர வெளியில் கரளையைப் போல செடி, கரளையாய் போன செடியைப் போல இருந்து, கிராமத்து பக்கம்லாம் நீங்கள் போனீங்கன்னா சில சமயம் வெயில் காலத்தில் அங்கே கரளையாய் போன செடிகளை பார்க்கலாம். காஞ்சி போய் கத்தாழையெல்லாம் நீங்கள் பார்க்கலாங்க. அவன் இன்னும் சொல்லுது, நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். அது மாதிரி இடத்துல நம்ம போய் வாழ முடியுமா? அப்படி தான் தங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அடுத்த வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான். நீ யோசிச்சு பார்க்கணும். ஏதோ நான் நம்புகிறேன், ஆண்டவரைத்தான் நான் நம்புகிறேன், ஆண்டவர் தம்மை பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. நீ உண்மையாக ஆண்டவரை நம்புறையான்னு நீ உன்னை சோதித்து பார்ப்பதற்கு தான் மனம் திரும்புதல் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நான் சரியா இல்லைன்னா நீ மனம் திரும்ப வேண்டும் என்று வேணும் சொல்லுகிறது. அப்போ நான் செய்கிறது சரியில்லை, என் வாழ்க்கையில் இந்த காரியம் என்னை அலைக்கழிக்கிறதுன்னு சொல்லி காலையில் பார்த்தேன்ல, தாழ்மைப்படுதல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து 7வது வசனத்தில் கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான் பாருங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமலும் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கால்வாய் ஓரமாய் நடப்பட்ட மரத்துக்கு தண்ணீர் பஞ்சமா? உஷ்ணம் எவ்வளவுதான் வந்தாலும் கால்வாய் ஓரமாக இருக்கிறதுனால அவன் பசுமையாகவே காணப்படுகிறான். மழை இல்லைன்னாலும் கனி கொடுக்கிறான். அப்போ வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கணும். நான் ஆண்டவரைத்தான் நம்புறேன் அப்படின்ற அந்த காரியத்தை நீ விட்டுடணும். அது ஒரு பொய்க்குதிரையை போல வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு காரியம். அது பொய்க்குதிரை, அது கால் இல்லை, ஒன்றும் ஜீவன் இல்லை, அது உனக்கு உதவி செய்யாது. எது உதவி செய்யும்? அவனுடைய வார்த்தையை நீ கேட்கும் பொழுது நீ மன மாற்றத்துக்குள் வருகிறாய். இல்லை ஆண்டவரே, என் காரியங்கள் சரியில்லை, என் காரியத்தில் நான்
இன்னும் எத்தனையோ காரியங்களில் எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆகவே தான் அறியாமையுள்ள காலத்தில் அப்படி இருந்துட்டப்பா, ஆனால் இப்போ கர்த்தர் உன்னை கூப்பிடுறாரு, மனந்திரும்பு. ஆண்டவர் இது ஒரு கட்டளையை தான் கொடுத்திருக்கார், நீ மனந்திரும்பாமல். ஏன்னு கேட்டால் இது கட்டளையா கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எங்கும் உள்ள இயேசுவே அதுதான் பிரசங்கம் பண்ண. ரெண்டாவது மனந்திரும்பலைத்தான் பிரசங்கித்தார். ஏன்னா இந்த மத சார்பான ஒரு பக்தி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை ஏமாற்றும் என்பதை அறிந்திருந்தனால தான் அவர் சொன்னார், மனந்திரும்பு, வாழ்க்கையை விட்டு வெளியே வா. ஆண்டவர் சொன்னார், மனந்திரும்பாமல் ரட்சிக்கப்படவே முடியாத. ஆனால் ஒரு மனம் திரும்பி ஒரு சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். நீ ஒருவேளை இப்போ நான் மனம் திரும்ப விருப்பம் இல்லை என்றால் உனக்கு ரட்சிப்பும் இல்லை, பரலோக ராஜ்யமும் இல்லை. அப்போ நீ இழந்து போகிறது எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு, எவ்வளோ பெரிதான மீட்பு, எவ்வளோ பெரிதான விடுதலையை நீ வேண்டான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு இல்லை? அதுமாதிரி வாழ்க்கை என்பது பல ஏமாற்றங்களை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், மனுஷனை நம்பி கரளையான செடியை போல நாம் வனாந்தரத்தில் தனித்து நிற்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மனந்திரும்புதல் என்பது மான மாற்றத்தை உண்டாக்குறது. அதுதான் மனந்திரும்புதல். நீ ஒரு வாரம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்குற சந்தோஷம்தான், ஆனால் மன மாற்றத்தை உண்டாக்குறதா, உன் குணத்தில் மாற்றம், உன்னுடைய விசுவாசத்தில் மாற்றம், உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம், இது எல்லாமே உனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் கொண்டு செல்லும். இன்றைக்கி என்னப்பா, இன்றைக்கி எத்தனையோ சர்ச்சஸ், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் கோடிக்கணக்கான மக்கள் சர்ச்சஸ்க்கு போயிருப்பாங்க. என்ன ஒரு பரிதாபம்னா, எனக்கு மனம் திரும்புதல் சபைகளில் போதிக்கப்படுகிறது இல்லை. அவங்க என்ன கர்த்தருடைய ஜனங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறாங்க. ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்து மனம் திரும்புகிறதையும் அவர்கள் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு மாயான பிம்பத்தை தான் அவங்க காட்டுறாங்க. நீங்கள் தேவ ஜனங்கள். அதுமாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மனம் திரும்புப்பா, மனமாற்றத்தை கொண்டு வா. நீ காலையில் பார்த்தா மனம் திரும்புதல், அவன் என்ன பண்ணுறான், அவன் புத்தி தெளிந்த பொழுது புறப்பட்டுட்டான், இனி வேண்டாம் இந்த வாழ்க்கை. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, உன் விசுவாச வாழ்க்கை நீ இன்னும் துவக்கவே இல்லை. அதுதான் மனம் மாற்றம் இல்லாமல் விசுவாச வாழ்க்கையின் துவக்கமே இல்லை. அதுதான் பிரச்சனை. நீ நம்புற ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையை ஒழிய இன்னும் விசுவாச வாழ்க்கைக்குள்ள நீ இன்னும் பிரவேசிக்கலையே. மன மாற்றம் இல்லாமல் விசுவாச வாழ்க்கைக்குள்ள நீ பிரவேசிக்கவே இல்லை. அப்போ உனக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லை என்னும் பொழுது வாழ்க்கையில் யாக்கோபில் பார்த்தேன்ல, இருமனம் உள்ளவனாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். இப்படியா அப்படியா, எதையாகிலும் கத்திரிடத்திலிருந்து பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இந்த மாதிரியில் ஆண்டவர் உன்னோட தான் பேசுகிறார், உன்னோட தான் பேசுகிறார். இட்ஸ் லெஃப்ட் யூ. ஒன்றா நீ மனம் திரும்புவதற்குரிய மனம் திரும்பலாம், இல்லை மனம் திரும்பாமல் போகலாம், இது உன்னுடைய காரியம். ஆனால் மனம் திரும்பினால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மெய்யான கிருபைய நன்மையை ருசிக்க முடியும். மனம் திரும்பினால் மாத்திரமே நீ ரட்சிக்கப்பட முடியும். மனம் திரும்பினால் மாத்திரமே ஆண்டவரோடு நீ வாழுகிற வாழ்க்கைக்குள்ளாக வர முடியும். இதுக்கு யாருமே தடை இல்லை. நீ இந்த குவாலிஃபிகேஷன் தான் வா. சவுல் இடத்தில் ஆண்டவர் சொன்னார், சவுல் ஒரு பெரிய ஒரு
மதத்தில் தேர்ந்த மனுஷன் இல்லைங்களா, அவன் சாதாரணமான அல்ல. பவுலாகிய சவுல் அவன் மத வைராக்கியத்தோடு அவன் செய்தான். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் என்னங்க இப்படி ரொம்ப இதாக இருக்காங்களே, அது மத வைராக்கியம், மன வைராக்கியம் அல்ல, மனம் மாறுதலுக்குட்பட்ட காரியம் அல்ல. தமஸ்குன்ற ஒரு பட்டணத்தை நோக்கி சவுல் போயிட்டுருக்கார், மக்கள் எல்லாம் கூட இருக்காங்க, அவருக்கு ஒரு பெரிய ஒரு துணை நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. சவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கல, இப்படி ஒரு சந்திப்பு அவனுடைய வாழ்க்கையில் அவன் சிந்தித்து கூட மாத்திருக்க. அப்பா, பிரகாசமான ஒளி அவனை வீழ்த்துகிறது. சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறதுக்கு உனக்கு கடினம்ன்றார். வாழ்க்கை என்பது கசந்து போக ஒரு காரியங்க, மனம் நொந்து போகிற ஒரு காரியம். வாழ்க்கையில் அநேக சமயங்களில் மனசை விட்டுடுறோம் கூட. ஏன்னா இந்த மனம் மாறாததுனால வர்ற ஒரு காரியம் அது. அப்போ மனம் திரும்பி இருந்தால் வரலாம், ஆனால் நீ மேற்கொள்ளுவாய். முள்ளில் உதைக்கிறதுக்கு உனக்கு கடினமா? பொன்னே உன சொன்னான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? என்ன ஒரு சரியான மனம் மாற்றத்தினுடைய பதில் பாருங்க. மனம் மாறுதலின் வாழ்க்கை என்பது, கர்த்தர் அவனோட பேசிட்டாரு, கர்த்தர் அவனிடத்தில் முகமுகமாய் சொல்ல போனா பேசிட்டாரு. இப்போ அவன் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? இந்த மாலையில் நீ உண்மையாலுமே மன மாற்றத்தையும் மனம் திரும்புதலையும் விரும்பாயானால் கர்த்தருடைய சந்நிதியில் நீ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? போதும், எனக்கு என் வாழ்க்கையின் கசப்புகள் போதும், என்னுடைய வாழ்க்கையினுடைய வருத்தங்கள் போதும், என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான வேதனைகள் போதும். இந்த மாலையில் நீ மனம் திரும்ப விரும்புகிறாயா, அல்லது மதம் சார்ந்த வாழ்க்கையை வாழ விரும்புகிறாயா? மனம் திரும்புதல் என்பது ஒரு தனி மனிதனோடு கூட இடைப்படுகிற ஒரு காரியம். வேதத்தில் பல இடங்களில் பார்க்குறோம், சவுலை மட்டும் இல்லை, யாக்கோபை நம்ம பார்த்தோம். ஆசீர்வாதம் என்பது, போன வாரம் நான் அதை பற்றி பேசினேன் இல்லைங்களா? ஆசீர்வாதம் என்பது பணம் அல்ல, பொருள் அல்ல, அது நன்மை. ஆண்டவரை அறியாதவர்களுக்கு திரளான ஆஸ்தி இருக்குது, நல்ல ஆரோக்கியம் இருக்குது, அது கர்த்தர் கொடுக்கிற நன்மை, ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் என்பது ஆவிக்குரிய காரியம், அது தேவ சமாதானம், தேவ சந்தோஷம். எபேசியரில் அதுதான் ஆரம்பிக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் மனம் திரும்பின வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கும். இந்த மாலையில் இன்னைக்கு நன்மைகளை கர்த்தர் அவர் தர முடியும். சிலர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக தான் இருக்குது. சிலர் அவங்க பிறக்கும் பொழுதே ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறாங்க. சிலர் ரொம்ப கடுமையான ஒரு குடும்பத்தில் பிறக்கிறவர்கள் பார்க்குறோம். சமீபத்தில் ஒரு பல் டாக்டர் இடத்துல நான் பேசினேன். அது ஒரு கிறிஸ்தவர் தான், ஆனால் கூட ஆண்டவரை அவர் மனந்திரும்புதலுக்குள் வந்த வாழ்க்கைக்குள்ளாக அவர் வரல. அப்போ அவருடைய காரியத்தை குறித்து நான் பேசும் பொழுது அவர் சொன்னார், என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்தினூடாய் கடந்து போன ஒரு வாழ்க்கை தான், இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்குன்னார். பல் டாக்டர் படிச்சிட்டார், ஆனால் இப்போ வேலை இல்லாமல் அப்படியே பெற்றிருக்காரு. அவருடைய அப்பா சவுத் சைடில் கேரளாவில் எங்கே இருந்திருக்காங்க. அவர் ஒரு அரசாங்க வேலை இருந்தவர் அல்ல, அவருக்கு வியாதி ஆரம்பத்திலேருந்து.
அவருடைய அம்மா ஒரு வியாதியஸ்தர். இன்னைக்கு அவங்க வீட்டில் அவங்க அப்பாவுக்கு லிவர் கேன்சர். 8 மாதமாக கஷ்டப்படுறார். சரியான வருமானம் இல்லை. அவருக்கு 2 சகோதரிகள், அவங்க தான் உதவி செய்கிறாங்க. பெரிதாக அவங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கிறதாக கூட பார்க்க முடியல. வாழ்க்கை மிக கஷ்டம். சிலர் ஆண்டவர் அப்படி இருக்கிறாருன்னா, ஆனால் அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் ஆண்டவரை தேடினேன். இப்போ தான் 1 வருஷம் ஆண்டவரை தேடி நான் வந்தேன். அவருடைய வாழ்க்கையுமே ஒரு சந்தோஷமாக இல்லை. தன்னுடைய மனைவி அவர் டிவோர்ஸ் பண்ண ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. ஆಮೇಲೆ ஏன் ஒருவேளை அவர் எல்லாம் நல்லா இருந்திருந்தா கூட ஆண்டவரை தேடி இருக்க மாட்டார். சில சமயங்களில் ஆண்டவர் உபத்திரவங்களை ஏன் கொடுக்குறான்னா, மனம் திரும்ப வேண்டும் என்று தான். இப்போவாவது நாம் நசுக்கப்படுகிறவர்களை மனம் திரும்ப வேண்டும் என்று. அன்னாள் என்ன செஞ்சாங்க? அவங்க வாழ்க்கையில் நீ சந்திக்கிற பிரச்சனைகள், சோர்வுகள், தளர்வுகள் உன்னை ஆண்டவர் விட்டு தூரப்படுத்தக்கூடாது. தேவனுக்கு நெருக்கமாய் நீ வா. அன்னாள் அவளுடைய சக்காலத்தை அவளை அவமானப்படுத்தினான். கணவன் அவளை ஆறுதல் படுத்த முடியல. இந்த உலகத்தில் எதுவுமே நம்பிக்கை இல்லை. அப்போ ஆண்டிடத்தில் போய் அவள் தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். மனந்திரும்பல் என்பது ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கைங்க. மனந்திரும்பலின் வாழ்க்கை என்பது ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை. ஆண்டவரே, சவுல் என்ன செஞ்சார்? ஒப்பு கொடுக்கிறார். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆಮೇಲೆ கர்த்தர் தான் அவனோட பேசுகிறார். தேவன் தான் அவனோட பேசுகிறார். பரிசுத்த ஆவியானது அவனோட கூட பேசுகிறார். நான் அல்ல. மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். இந்த மாலையில் நீ என்ன யோசிக்கிற? நீ மனம் திரும்ப விரும்புகிறாயா? மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உங்கள்கிட்ட இருக்கா? அல்லது எனக்கு தேவையில்லை என்பதாக எண்ணுகிறாயா? சொல்லப்போனால் மனம் திரும்புதல் என்பது ஒரு நாள் ஏற்படுகிறது மட்டுமில்லை, அனுதினமும் மனம் திரும்புகிறோம். ஒவ்வொரு வேளையும் நாம் தவறும்போது மனம் திரும்புகிறோம். வாழ்க்கையை குறித்து யோசித்து பார். உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில எப்படி நீ வாழ்கிற? கர்த்தரோடு உனக்கு உண்மையாக உறவு இருக்கா? அவரை நீ அறிந்து வாழ்கிறையா? இல்லை மத சார்பாக வாழ்கிறையா? இஸ்லாமியர்கள் எவ்வளோ வைராக்கியமாக வாழ்கிறாங்கல்ல. 5 நேரம் தொழுது கொள்கிறார்கள். ஸ்திரீகள் இவ்வளோ கடுமையான வெயில் மத்தியிலையும் அந்த புர்தா போடுறாங்கல்ல. அது ஒரு மத வைராக்கியம். ஆனால் இயேசுவினிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், நீ என்னுடைய பிள்ளையாக வாழணுன்னா, நீ என்னுடைய அந்த அங்கீகரிப்புக்கு உட்பட்ட வாழ்க்கையை வாழணுன்னா, deny yourself. உன்னுடைய படிப்பு, பணம் எதுவுமே உனக்கு உதவி செய்யாது. இப்போ ஒன்றும் உனக்கு உதவி செய்யலையே. ஒருவேளை விரும்புகிறதை வாங்கலாம், மற்றதை செய்யலாம், ஆனால் உனக்குள்ள சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே. அதை யார் கொடுக்க முடியும்? நீ விலைக்கு வாங்க முடியுமா? அப்போ நீ உன்னுடைய உண்மையான நிலை விளங்கிக் கொள்ளும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நீ வா. ஒருவேளை வார வாரம் கர்த்தருடைய வசனத்தை நீ கேட்டுட்டு இருக்கலாம். ஆனால் உண்மையாக நீ இந்த இரவில் போய் தனித்து போய் முழங்கால் ஜெபம் பண்ணலன்னா உட்கார்ந்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை விதமாக இருக்கிறது, நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யன்னு கேளு. நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எனக்கே திருப்தி இல்லை என்று சொல்லு. தேவனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இல்லைன்னா இது ஒரு மனம் திரும்புதல் அல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை.
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இயேசு தெளிவாக சொல்கிறார், deny yourself, உன் வழி உன்னுடைய காரியங்கள் எல்லாம் விட்டுடு. Take up the cross. அப்படின்னா கஷ்டப்படு அப்படின்னு இல்லை. உனக்கென்று நியமித்திருக்கிற அந்த பாதையில் ஓடும்படியாக ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. கிராஸ் இஸ் சரண்டர். சிலுவை ஒப்பு கொடுத்தால் பாங்க, எத்தனை வருஷங்கிறது முக்கியம் இல்லை, நீ எப்படி இருக்கிறங்கிறது முக்கியம். நீ எங்கே போகிறது முக்கியம். ஐஸ்வர்யமா நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். நரகத்துக்கு போவான் எண்ணி கூட வந்திருக்க மாட்டான். அங்கே போய் கதறுகிறான். அப்படியாலே வாழ்க்கைங்கிறது ரொம்ப குறுகிய கால வாழ்க்கை. ஐயோ, இந்த அக்கினை சுவாலையில் வேதனைப்படுகிறேனே. இந்த வேதத்தை நான் நம்புகிறேன். இது கர்த்தருடைய வசனம். இயேசு பொய் சொல்ல மாட்டார். ஒரு எழுத்தாலும் ஒரு எழுத்தின் ஒரு பாயிலும் ஒழிந்து போவதில்லை. இந்த மாலையில் உன்னோட தான் ஆண்டவர் பேசியிருக்கார். நீ என்ன பதில் அவருக்கு சொல்ல போகிறாய்? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? என்ன பதில் சொல்ற? இல்லை ஆண்டவரே, நான் சரியாக தான் நடக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கியா? அவருடைய வாழ்க்கையில் தேவன் இடைப்பட வேண்டும் என்று நீ போடுற கண்டிஷனில் அவர் வரணும்னு நினைக்கிறையா? அது ஆகாது. நீ போடுற கண்டிஷனுக்கு அவர் வரமாட்டார். அவர் போடுற கண்டிஷனுக்கு நீ போனாதல்ல. அதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் அதுதான். பாருங்க, இவர் தேவன், இவர் தேவன். நீயும் நானும் நடுவில் வந்து ஆளுதாங்களே. நீ என்ன, நீயா பிறந்தையா? பிறக்கல. நீயா ஒரு இடத்தை சூஸ் பண்ணலை. நீயா உங்கள் அப்பா அம்மாவை எடுத்து தெரிஞ்சுக்கல. இதை செய்தவர் தேவன். இதை செய்தவர், எல்லாவற்றையும் செய்தவர் தேவன். நீ எங்கேருந்து வந்த? நீ எங்கே போகிற? நீ எங்கேருந்து வந்தேன்னா யோபு சொல்கிறார், நிர்வாணியாத்தான் நான் வந்தேன். உலகத்தில் எனக்கு எதுவுமே கிடையாது. நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாத்தான் போகிறேன். கர்த்தர் தான் இதை கொடுத்தார். இன்னைக்கு நான் கொண்டிருக்க எல்லாம் கர்த்தர் கொடுத்ததுங்க, என்னுடையதில்லை. சின்ன டைம் முதல்ல ஆண்டவருடையது. ஆரோக்கியம், பலம் எல்லாமே அவருடையது தான். நான் சொல்லப்போனால் ஒரு ஒன்றுமில்லை, டம்மின்னு சொல்கிறாங்கள, அப்படி தான் வந்தேன். போகும்பொழுது அப்படி தான் நான் போய் ஆகணும். ஒருவேளை இன்னைக்கு மனுஷன் தான் சேர்த்து வச்சதெல்லாம் எடுத்துகிட்டு போனான்னா, எடுத்து போட ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்துருந்தாருன்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உயிருள்ள பொழுது நீ சூட்டு கோட்டு போட்டிருந்திருக்கலாம். ஐஸ்வர்யவான் சம்பரமாக வாழ்ந்தான், ரத்தாம்பர உடை. இறந்ததுனாலே அது மேலே அவன் போட்டிருப்பாங்க ரத்தாம்பர உடை என்ன. ஆனால் அதனால் அவன் ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு போயிருக்க முடியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இது எல்லாம் தேவனுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். என்னதுன்னு நீ இந்த உலகத்தில் ஒரு இம்மியும் நீ பாராட்ட முடியாது, தெரிஞ்சுக்குங்க. ஒரு இம்மியும் கூட உன்னுடைய இது அல்ல, கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உனக்கு பலனையோ ஞானத்தையோ படிப்பையோ அறிவையோ கொடுத்திருந்தா இது கர்த்தர் உனக்கு கொடுத்தது. இல்லை மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் நீ தாழ்த்த ஆயத்தமாக இருக்கியா? இட்ஸ் யுவர் சாய்ஸ். அதுமாதிரி என் வாழ்க்கையில் தாழ்த்தணும். இல்லைன்னா அவன் வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாக போயிடும். உன்னோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. உன்னோட எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. உன் கையில் இல்லை, கர்த்தருடைய கையில் இருக்கு. வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னுடைய பலத்தை கைக்குள் அடங்கிரு. அப்படின்னா ஒப்புக்கொடு. உன்னை, உன்னுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடு, உன்னுடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடு. கர்த்தர் அழகா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில், ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கட்டலைன்னா யாருமே கட்ட முடியாது. உன்னையும் உன்னுடைய மனைவி, கணவன், பிள்ளைகள் கட்டக்கூடிய கர்த்தர் தான்.
கர்த்தர் வீட்டை கட்ட நீ எதுவுமே செய்ய முடியாது. எல்லாமே உனக்கு ஒரு வாடகை வீடு தான். இது நம்ம ஒரு பாட்டு பாடுவோம்ல, இது வாடகை வீடு தான் இல்லை? இது ஒரு வாடகை வீடு தாங்க. நீங்கள் வாழ்றது ஒரு வாடகை வீடு. முடிஞ்சு போச்சு, அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சுன்னு அவ்வளவுதான். அம்மையல்லே, உன்னுடைய பலம் எல்லாமே நிற்காதுங்க. எதுவுமே நிலையானதல்ல, எதுவுமே நிலையானதல்ல. ஆனால் இதன் மத்தியில் தான் மனுஷன் என்னது உன்னதுன்னு அவன் போராடுகிறான். அதில் ஏமாத்த பார்க்குறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான் இல்லை? ஆகவே தான் ஆண்டவர் சொல்ல, மனம் திரும்பு, வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துரு. ஒரு அழகாக உன் வாழ்க்கையை கட்டுவார். உன் வாழ்க்கையை அழகாக கட்டுவார். அழகாக ஆண்டவர் உன் வாழ்க்கையை அமைச்சிருவார். குடும்பத்தை அமைப்போம், பிள்ளைகள் காரியங்களை அந்த அழகாக சொல்லிருக்கும். உன் பிள்ளைகள்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் இல்லை? மேலே நம்ம வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். மனந்திரும்புதலில் இருக்கிற முக்கியமான அம்சமே ஒப்பு கொடுத்தல் தான். நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மனந்திரும்புதல் என்பது ஒப்பு கொடுத்தல். தேவனே, என்னுடைய உள்ளத்தில் நீர் மாத்திரமே கிரியை செய்ய முடியும். நாங்கள் ஒப்புக்கொடாமல் உம்மோடு நாங்கள் அநேக ஒப்புக்கொடாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு சண்டை போடுகிற ஒரு வாழ்க்கை. முள்ளில் உதைக்கிறதுக்கு நீ கடினம்பா. நீ ஆண்டவரோடு நீ போய் சண்டை போட்டு, ஆண்டவரே இந்த சபையில் ஆத்துமாக்களோடு பேசும், மனந்திரும்புதலை தாரும். ஜீவனுக்கு எதுவான மனந்திரும்புதல் என்று சொல்லுகிறேன். நித்திய ஜீவனுக்கு எதுவான மனந்திரும்புதல். ஆவியானவரே பேசும், சபை சார்ந்தவருடைய வாழ்க்கையில் பேசும், ஒவ்வொரு நாளும் பேசும், ஒவ்வொரு வேளையும் பேசும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பேசும். விட்டுவிடாதிரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்துல ஒரு உயிர்மீழ்ச்சி தேவை, எங்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் தேவை. என்னுடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆவியானுடைய வல்லமையான செயலை கட்டளையிடும். கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலம் சம்பதி போட முடியுமா? இந்த காலம் பொல்லாதது. நல்ல ஒரு பாட்டு இதில் இருக்குங்க, பாருங்க. அதை வாசகத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன், நம்ம பாட போகிறதில்ல. இதை நம்ம முன்னெல்லாம் அடிக்கடி பாடிக்கிட்டு இருப்போம். முன்ன ரொம்ப கொரோனாவுக்கு முன்னால். இப்போ அதை நம்ம பாடதை விட்டுட்டோம். அதில் ரொம்ப அருமையாக, சிலருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப பெரிய தியாலஜின்றதில் அந்த பாட்டில் வருகிற அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். என்ன சொல்லுதுன்னா, இந்த காலம் பொல்லாதது, கர்த்தர் உன்னை அழைக்கிறார், நீ வாழும் வாழ்க்கை தான் அது வாடகை வீடு தான். காலமே முடியதே, தேவராஜ்யம் நெருங்குதே, மனம் திரும்பி நீ வாழவே மனநேசுனை அழைக்கிறார். இன்னைக்கு அழைப்பு அதுதான். கடைசியாக 62வது பாடல், சீர்திருத்த பாமலைக்குதுங்களே, 62வது பாடலை நாம் பாடுவோம். 62, சாங் 62. நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர். நான் பாவிதான், ஆனாலும் நீர்
மாசற்ற ரத்தம் சேந்தேனே, வாயென்று என்னை கோபேற்றே, என் மேய்ப்பரே வந்தே நான் பாவிதான் என் நெஞ்சிலே கரை பிடித்திருக்குதே, என் கரை நீங்க இப்போதே, என் மேய்ப்பரே வந்தே நான் பாவிதான் பயத்தினால் அலைந்து பாவபாரத்தால் ஆழ்ந்து மாண்டு போவதால் என் மேய்ப்பரே வந்தே நான் பாவிதான் மெய்யாயினும் சீர்நேர்மை செல்வம் மோட்சமும் உம்மாலே பெற்று வாழவும் என் மீட்பரே வந்தே நான் பாவிதான் இறங்குவேன், அனைத்து காத்துரட்சிப்பேன், அருளாம் செல்வம் ஆழிப்பேன், மீட்பரே வந்தே நான் பாவிதான் அன்பாக நீங்கா தடைகள் நீக்கினே, உமக்கு சொந்தம் ஆக்கினே, என் மீட்பரே வந்தே அன்புள்ள ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் மனந்திரும்பி சிறுபிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, எங்களை மனமாற்றம் அடைய செய்யும். மனமாற்றம், மனம் திரும்புதல். ஆண்டவரே, மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை இன்றும் தொடருகிறது. பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளில் எங்கே கூடி வந்திருக்கிற எங்களையும் ஆன்லைன் இருக்கிற அம்மையான மக்கள் ஒவ்வொரு நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும். கர்த்தருடைய சமூகத்தை நாங்கள் தேடி தனித்து கர்த்தாவே இறங்கும் என்று எங்களை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். ஒப்புக் கொடுத்தல் இல்லாமல் மனம் திரும்புதல் இல்லை. ஆவியானவரே, பேசும், இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.